தமிழ் வந்து மழையில் நனைஞ்சிட்டு வராங்க. அப்பத்தா வந்து அடி லூசு சிரிக்கி, ஏண்டி இப்படி மழையில் நனைஞ்சிக்கிட்டு வர, புள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு இப்படி ஆடி வருவ, கீழே கீழே விழுந்தா என்னத்துக்கு ஆகுறது, துண்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தலையெல்லாம் துவட்டி விட்டுட்டு தமிழுக்கு வந்து சாம்பிராணி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து உள்ளே வர்றாரு. உள்ளே வந்ததும், கிழவி நீ என்ன பெரிய குடும்பத்து பொம்பளை மாதிரியா நடந்துக்கிற, இப்படி உட்காந்து இந்த வேலையை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சேது கேட்குறாரு. உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, போடா உனக்கு என்ன, நான் தானே பார்க்குறேன், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிடுறாங்க. சேது வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாரு. தமிழ் தும்புறாங்க. பாத்தியாடி, என்னடி இது தும்புற பாத்தியா, உனக்கு சளி தான் பிடிக்க போகுது, பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்க, ரொம்ப சிரமப்பட போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. அப்பத்தா இல்லப்பத்தா, நான் இந்த கஷாயம் வச்சு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரிடி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிளம்புறாங்க. பார்த்து சூதானமா இரு, தண்ணிக்குள்ளே இன்னிக்குள்ளேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிளம்புறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் சொல்கிறாங்க, என்ன தமிழ் பார்த்து வர்றதில்லையா, ஆட்டோ கிட்ட பிடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ் உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட மலர் கேட்குறாங்க. நல்லா போகுதுக்கா. என்னக்கா இன்னைக்கு வீட்டில் எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு காலையில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை தமிழ், கண்மணியை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஈஸ்வரியத்தியோட தூரத்து சொந்த ஒருத்தவங்க இருக்காங்களாம். அவங்க கண்மணியை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் கண்மணியை பொண்ணு கேட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கும் எந்த குறையும் இல்லை, அவர் கண்மணியை நல்லா பார்த்துக்கிறவர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு தமிழுக்கு வந்து யோசனை வருது. என்னக்கா சொல்கிறீங்க, கண்மணி ஒத்துக்கிட்டாளா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. அது ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது தமிழே, ஏன்னா கண்மணி எதுவுமே சொல்லலை, அவள் பாட்டுக்க வந்து மாப்பிள்ளையும் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா, கண்மணியும் ஆறுமுகமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு மலர் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன தமிழ் சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா அன்னைக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாக இருந்தாங்கக்கா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. ஐயோ இது பெரியயாக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய விஷயம், இது வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிருமே, எப்படி இவ ஆறுமுகத்தை போய் காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட மலர் கேட்குறாங்க. ஆமாக்கா ஆறுமுகம் இப்போ திருந்திட்டான்ல, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க, நான் அன்னைக்கே இதை வீட்டில் சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும், சரி பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அம்மா நீ நினைச்சத சாதிச்சிட்டமா, நம்ம இந்த கண்மணி கல்யாணத்தை வச்சு கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க போகிறோம், எப்படியும் கமிஷன் காசு பல லட்சம் வரும்லமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லுது. என்னடி லட்சக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்க, கோடி கணக்கில் வரும்டி நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. இந்த அம்மா ஒரு விஷயத்த கையில் எடுத்துனா நான் சும்மா விட மாட்டேன்டி, எப்படியோ நம்ம கண்மணி கல்யாணத்தை வச்சு நம்மளும் ஒரு பக்கம் காசு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. இந்த கல்யாணம் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டி, அந்த சாவித்ரி அப்பப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வழி பார்க்குறா, அவ சொந்தத்துல இன்னொரு மாப்பிள்ளைய கொண்டாந்து நிறுத்திட்டு அவ இந்த கமிஷன் அடிக்கலான்னு பார்க்குறா, அதுக்கெல்லாம் விட்டுறக்கூடாது, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தா வந்துட்டு தமிழுக்காக கஷாயம் வச்சுட்டு கொண்டு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அடியே தமிழ் இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிட்றாங்க. என்னங்க மச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஓடியாராங்க. இந்தாடி நீ கஷாயம்லாம் வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், சும்மாவே படிப்புன்னு இருக்க, இந்தா பொடி கஷாயத்தை குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிடி நான் கிளம்புறேன், பார்த்து சாப்பிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிளம்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து அந்த கஷாயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி உமட்டிக்கிட்டு வருது. வேகமாக தமிழ் போய் வாந்தி எடுக்கிறாங்க. சேது அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே வர்றாரு. இவளுக்கு எது எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு, என்ன எப்போ பார்த்தாலும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. உங்களுக்கு என்ன, நான் வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன், வாந்தி வராமல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க.
சரி சரி எதுவும் வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உள்ளே போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் உள்ளே போகும்போது கீழே கிடக்கிற தண்ணியை பார்க்காம மிதிச்சு வழுக்கி விழுக போகிறாங்க. சேது பிடிச்சிடுறாரு. 2 பேரும் அப்படியே விழுந்து அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதை இந்த சாவித்திரி பார்த்துருது. அம்மா பாத்தியாம்மா, என்னம்மா அது, நம்ம எப்படியாவது இவளை அடிச்சு விரட்டலான்னு பார்த்தா இவனடனா மாமா கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காமா. ஆமாண்டி, இவளை பற்றி இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி சேதுவுக்கு வெறுப்பு வர வைக்கலான்னு பார்த்தா இவன் நேரடியா அந்த கேன்டீன்காரனையே போய் பார்த்து வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கான். இவங்கிட்ட என்ன சொன்னாலும் நடக்காதுடி, இனி நம்ம வேற விதமாக தான் இவளை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேது தமிழை எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தமிழும் அப்படியே எந்திரிச்சிடுறாங்க. பார்த்து போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்துறாரு. அதெல்லாம் தெரியும், தெரியாமல் வலிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் உள்ளே போகிறாங்க. தமிழ் உள்ளே போயிட்டு தும்மிக்கிட்டே இருக்காங்க. சேது என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. மழையில் நினச்சிட்டு வந்தேன்ல, அதான் ஜலதோஷம் பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ் சொல்கிறாங்க. சாப்பிட்டு படுத்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருது. அப்படியே நடுங்கிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. காய்ச்சலும் வந்துடுது. சேது போயிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பக்கத்தில் உட்காந்து தமிழை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே தமிழ் ஒரு மாதிரி மயக்கமாக காய்ச்சலில் ரொம்ப மயங்கி கிடக்காங்க. கட்டில் உள்ள தூக்கி போட்டு சேது தமிழை அப்படியே தூக்கி கட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே பக்கத்திலே உட்காந்துருக்காரு. தமிழுக்கு தேவையான மாத்திரையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு சேது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பத்தா அந்த நேரம் பார்த்து தூங்க வராமல் வெளியே வர்றாங்க. மலரும் வர்றாங்க. பாத்தியாடி, பொண்டாட்டிக்கு ஒன்றுனதும் துடிச்சு போயிடுறான் பாரு. இப்படி தாண்டி இருக்கணும், மனசுல பாசம்லாம் இருக்கு, அப்பப்ப அதெல்லாம் வெளிக்காட்ட மாட்டிக்கிறான். வரட்டு கவரவண்டி அவனுக்கு. இவனுக்கெல்லாம் இப்படி இருந்தாதான் சரியா வரும். பாத்தியா, பொண்டாட்டி பக்கத்திலே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மலரும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் அம்மாச்சி 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்றாங்க. ஆமாண்டி, இங்கே நிற்காத, அவன் பார்த்தானா நம்ம கூட சண்டைக்கு வந்துடுவான், வா நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் மலரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்மணி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ மோகனா வர்றாங்க. கண்மணி, என்ன கண்மணி, முகலாமா ஒரு மாதிரியா இருக்கு, முகமெல்லாம் வீங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும், ஏன் கண்மணி உனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலையா அப்படின்னு மோகனா கேட்குறாங்க. அது எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைம்மா, எனக்கு இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகிறாங்க. ஏன் கண்மணி இப்படி சொல்கிற, அப்பா பார்த்த மாப்பிள்ளை எப்பவுமே நீ அப்பா சொல்கிறது தானே கேட்ப கண்மணி, நீ என்ன இன்னைக்கு இப்படி பேசுகிற, அப்பா உனக்கு எல்லாமே நல்லா தான் செய்வார் கண்மணி, உனக்கு நிறைய சீரு அது இதுன்னு பேசி உன் அப்பாவும் வாக்கு கொடுத்து தட்டு மாற்றிட்டாரு, இனிமே நம்ம என்ன கண்மணி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்கிறாங்க. அம்மா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகுது.